Peacemakers of Christo. கடவுளுக்கு உன்னை தெரியுமா? உன்னை அவர் என்னவென்று அழைப்பார்? யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்துல, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன, நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன, அவை என்னை அறியும், அவற்றை என்னுடைய கையிலிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறிய தெய்வமே, ஏசப்பா, நான் உன் ஆடு ஆண்டவரே, என் குடும்பம் உன்னுடைய ஆடுகள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மந்தையை சேர்ந்தவர்கள் ஐயா. ஆனால் ஆண்டவரே, இன்று அந்த மந்தை சிதைந்து போய் கிடக்கிறது சுவாமி. அப்பா, இந்த ஆட்டு மந்தையை எதிர்த்து ஆண்டவரே கடல் அலைகள் பெரியதாக எழும்பி ஆண்டவரே அந்த ஆடுகளை கொன்று கொண்டு இருக்கிறது சுவாமி. அந்த ஆடுகளோ அந்த உப்பு தண்ணீல ஆண்டவரே மிதந்து கொண்டு ஆண்டவரே உயிருக்காக தத்தளித்து கொண்டு இருக்கிறது சுவாமி. ஆமா ஆண்டவரே, தெய்வ கர்த்தாவே, நான் தான் ஆண்டவரே அந்த தண்ணீல மாட்டிக்கொண்ட ஆடு ஆண்டவரே. ஏசப்பா, என் குடும்பம் தான் அந்த வெள்ள தண்ணீரிலே அந்த பெரிய அலைகள் மத்தியில மாட்டிக்கொண்ட குடும்பமாக இருக்கிறது சுவாமி. என் தெய்வ கர்த்தாவே, இந்நாளிலே அப்பா இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியாக வேண்டும் ஆண்டவரே? என்னுடைய நோயிலிருந்து எப்படி வெளியாக வேண்டும்? என்னுடைய குழந்தை இல்லா தன்மையிலிருந்து எப்படி வெளியாக வேண்டும்? ஐயோ, எந்த தெய்வத்தை கும்பிட்டால் என்னுடைய மகனுக்கும் என்னுடைய மகளுக்கும் திருமணம் நடக்கும்? எந்த ஆலயத்திற்கு சென்றால், எந்த பரிகாரம் செய்தால் என்னுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்கும்? என் தொழில் எப்படி வளர்ச்சி அடையும்? ஆண்டவரே, என்னுடைய கடன் சுமைகள் அனைத்தும் எப்படி தீரும்? ஆண்டவரே, நான் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறேனே, ஐயோ என்னால ஆண்டவரே மூச்சு விட முடியலையே, தத்தளித்து கொண்டு இருக்கிறேனே என்று அவதிப்படுகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஐயா. ஆண்டவரே, என் வீட்டை விற்கணும், நான் வீடு கட்டணும், கடன்கள் தீரணும், என் மக வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் மகன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஐயோ தெய்வமே, அந்த ஆடுகளை நான் தூக்கி கொண்டு காப்பாற்ற அந்த தண்ணியின் மத்தியில ஆண்டவரே, அந்த வெள்ளத்தின் மத்தியில, அந்த அலைகளின் மத்தியில, அந்த புயல்களின் மத்தியில நான் ஆண்டவரே காப்பாற்ற நினைக்கிறேன் ஆண்டவரே. என்னால ஒண்ணுமே செய்ய முடியலப்பா ஆண்டவரே. என் முயற்சிகள் எல்லாம் மண்ணுக்கு போனது ஆண்டவரே. அப்பா, அது காத்தோட போச்சு சுவாமி. என்னால் ஆண்டவரே ஜீவிக்க முடியலை அப்பா, ஜீரணிக்க முடியலை ஆண்டவரே. ஏசப்பா, இந்த துக்கமான நிகழ்வு என்னை கொன்று கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு எப்பொழுது நீர் விடுதலையை கொடுப்பீர் ஐயா? ஏன் ஆண்டவரே என்னை என் தாயின் கர்ப்பத்திலே வைத்திரையா? என்னை ஏன் ஆண்டவரே பெற்று எடுத்திரே சுவாமி? அப்பா, ஏன் இந்த சூழ்நிலைக்குள்ளாய் என்னை தள்ளி விட்டிரே ஆண்டவரே? ஏசப்பா, நல்லபடியா தானே ஆண்டவரே நான் வாழ்ந்தேன், எனக்கு ஞானம் இல்லாமல் போச்சு ஐயா, நான் பாவ குழிக்குள்ளாய் விழுந்துட்டேன் ஆண்டவரே. அப்பா, என் குடும்பம் நாசமாய் போய் கொண்டிருக்கிறது ஐயா. என் கணவன் யார் யாரோடையோ பேசுறான்ப்பா, அவன் தகாத உறவுகள் வைத்திருக்கிறான் ஆண்டவரே. என் மனைவி ஆண்டவரே என்னை அன்பு செய்வதில்லை ஐயா, ஆனால் மற்றவர்களிடம் ஆண்டவரே கொலைஞ்சு கொலைஞ்சு பேசுறாளே அப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைகள் காதலில் விழுந்து கிடக்கிறார்கள் ஐயா, காமத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் ஐயா, கோபத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் ஐயா, ஆக்ரோஷத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் ஐயா, சொத்து ஆசையில விழுந்து கிடக்கிறார்கள் ஐயா, அதிக பேராசையில விழுந்து கிடக்கிறார்கள் ஐயா, ஆடம்பர வாழ்க்கையில விழுந்து கிடக்கிறார்கள் ஐயா. பக்தி இல்லையா ஆண்டவரே?
ஆண்டவரே, நான் எவ்வளவுதான்ப்பா ஜெபிக்கணும் ஏசப்பா, என் ஆடுகள் எனக்கு செவிசாய்க்கும் என்று கூறினீரே, என் ஆடுகளை நான் விட்டுட்டேனே அப்பா. இயேசுவே, இன்று பாவ குழிக்குள்ளா என் ஆடுகள் சென்று கிடக்கிறது ஐயா. வாழ்வுக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது ஐயா. குழந்தை பாக்கியத்திற்கு தத்தளிக்குது ஆண்டவரே. இயேசுவே, திருமணம் ஆகாமல் தத்தளிக்குது ஐயா. டிவோர்ஸ் கேஸ் என்று போய்விட்டதே என் ஆடுகள் ஐயா. ஐயா தெய்வமே, என் ஆடுகள் உயிருக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது ஐயா. இயேசுவே, என் ஆடுகள் வாழுமோ வாழாதோ தெரியலையப்பா. இயேசுவே, அது என் ஆடுகள் அல்ல ஆண்டவரே, அது உம்முடைய ஆடுகள் ஆண்டவரே. அந்த ஆட்டை காப்பாத்துங்க ஐயா. என் மகன் ஆட்டை காப்பாத்துங்க ஐயா. உன் மகன் ஆட்டை காப்பாத்துங்க ஐயா. உன் மகள் ஆட்டை காப்பாத்துங்க ஐயா. உன் தாய் ஆட்டை காப்பாத்துங்க ஐயா. உன் தந்தை ஆட்டை காப்பாத்துங்க ஐயா. இயேசுவே, எங்க குடும்பத்தை காப்பாத்துங்கப்பா. அப்பா, இது உன்னுடைய குடும்பம் சுவாமி. இயேசுவே, ராஜாதி ராஜாவே, நாங்க உசுருக்கு போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். எங்களால வாழ முடியலப்பா ஐயா. ஒரு காசு கூட நான் உழைச்சி சேர்க்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஒரு காசு கூட இல்லப்பா. தொழில் நல்லா நடக்கும்ட்டு ஆண்டவரே மீனுக்காக வலைய வீசுறேன்ப்பா. ஒரு மீனு கூட வரதில்லப்பா ஆண்டவரே. இவ்வளவு பரஸ்பரமான கடல் மத்தியில அப்பா, இவ்வளவு பெரிய உலகத்தின் மத்தியில என் போட்டுக்கு மட்டும், என் வீட்டுக்கு மட்டும் ஒரு மீன் கிடைக்க மாட்டேங்குதே சுவாமி. என் வாழ்வுக்கு ஒரு தொழில் கூட நடக்க மாட்டேங்குதே ஐயா. எங்களால முன்னேறவே முடியலையப்பா. எங்கள் மீது கருணை கொள்ளுங்கள் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை ஒரே ஒரு தடவை பாருங்கப்பா. கருணை கொள்ளுங்கப்பா. அந்த பிள்ளைகளை பிடித்த சாப கேடுகள் ஒளியட்டும், சாத்தான்கள் ஒளியட்டும், செய்வினை மாய மந்திர தந்திரங்கள் ஒளியட்டும் ஆண்டவரே. அது எப்பேற்பட்ட காடுகளாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட காற்றுகளாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட அலைகளாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட மந்திரங்கள் தந்திரங்களாக இருந்தாலும், எவன் ஏவிட்ட செய்வினையாக இருந்தாலும், இயேசுவே, இதோ உம்முடைய சிலுவை அடித்து விரட்டி அடிக்கும் ஆண்டவரே. இது மீட்பின் சிலுவை, இது உன்னதத்தின் சிலுவை, இது பரலோக சிலுவை, இது பரிசுத்த சிலுவை. இந்த சிலுவையை காணும் எல்லா சத்துருக்காதிகளும் ஓடி போங்கள். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம். சாத்தான்களே ஓடி போங்கள். காம வெறிகளே ஓடி போங்கள். கடன் சாத்தான்களே ஓடி போங்கள். இந்த பிள்ளைகளை தீண்டுகிற இயேசு பிள்ளைகளை சீண்டுகிற எல்லா சாத்தான்களே ஓடி போங்கள். மந்திரங்களே செயலிழந்து போங்கள். தகடுகளே தாயத்துகளே ஓடி போங்கள். இயேசுவின் ரத்தத்தை இதோ இந்த பிள்ளைகள் மீது தெளிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமானவர் வெற்றி கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, பிள்ளைகளை ரட்சியும், காப்பாற்றும், கருணை கொள்ளும். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக
கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1, 3, 5, 7, 9, 12, 30, 33, 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும்போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால் வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்தை பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.